இங்க ஒரு கணவன் மனைவி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மனைவி தன்னோட கணவன் கிட்ட ஆபீஸுக்கு கிளம்புங்க, நான் போய் டீ கப்ப வச்சிட்டு வரேன்னு சொல்றாள். உடனே கணவன் வேலைக்காரிய கூப்பிடு, அவ எடுத்துட்டு போய் வச்சிருவாள்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க, அவ இப்போ சமைச்சுக்கிட்டு இருப்பாளு, நான் எடுத்துட்டு போய் வச்சிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாள். அதுக்கு இவரு, இது வேலைக்காரியோட வேலை, அதுக்கு தானே நம்ம சம்பளம் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு வேலைக்காரிய கூப்பிட்டு அந்த டீ கப்பை எடுத்துட்டு போக சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரு ஆபீஸ் கிளம்பிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்றாரு. உடனே அவங்க மனைவி எழுந்து, நான் சாப்பாட்டை போய் பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு, நீ எதுக்காக எடுத்துட்டு போகணும், இரு நான் வேலைக்காரிய கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வேலைக்காரிய கூப்பிட்டு இந்த சாப்பாட்டை எடுத்துட்டு போய் என்னுடைய பேக்ல வச்சு எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அந்த வேலைக்காரியும் பேக்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க. அதுக்கப்புறம் இவரு, எனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆயிருச்சு, நான் போய் ஷூவை போட்டுக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்றாரு. உடனே இவருடைய மனைவி, வேலைக்காரி ஃப்ளோரை தொடச்சிக்கிட்டு இருக்காள், நீங்க இப்போ ஷூ போட்டுட்டு போனால் அந்த இடம் அழுக்க ஆகிரும், நீங்க ஷூவை வெளியே எடுத்துட்டு போய் போட்டுக்கோங்கன்னு சொல்றாள். அதுக்கு இவரு, அவள் ஒரு வேலைக்காரி, அழுக்க ஆகினால் துடைப்பதற்கு தான் அவளை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு நடந்து போறாரு. அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இவரு தன்னுடைய மனைவி கிட்ட, உனக்கு காப்பி வேணுமான்னு கேக்குறாரு. அதுக்கு இவருடைய மனைவி, எனக்கு வேண்டாம், நான் போய் உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வரணும்னு சொல்றா. உடனே இவர், நீ எதுக்காக போகணும், வேலைக்காரிய போட்டு எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க, இப்போ மணி 12 ஆகுது, அவள் தூங்கி கொண்டிருப்பாள், அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்கு இவர், அதெல்லாம் பரவாயில்ல, நான் போய் அவளை எழுப்பி விட்டு டீ போட்டு தர சொல்லி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. போய் அந்த வேலைக்காரியை எழுப்பி விட்டு டீ போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அவங்களும் தூக்கத்தோடய எடுத்து டீ போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. அப்போ இவருடைய முதலாளி ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாரு. போன் பண்ணி, நாளைக்கு காலையில 6 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்றாரு. அதுக்கு இவர், சார் எனக்கு நாளைக்கு லீவுன்னு சொல்றாரு. அதுக்கு இவருடைய முதலாளி, நாளைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, உன்னோட லீவ் கேன்சல் பண்ணிட்டேன், நாளைக்கு சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. உடனே இவருடைய மனைவி, ஏன் அப்செட்டா இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர், என்னுடைய முதலாளி போன் பண்ணி காலையில 6 மணிக்கு ஆபீஸ்க்கு வர சொல்றாருன்னு சொல்றாங்க. அதுக்கு இவருடைய மனைவி, அவரு உங்க முதலாளி, அவரு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கற, நீங்க போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு இவர், சம்பளம் கொடுத்தால் எப்ப வேணாலும் வேலை வாங்கலாமா, நாங்களும் மனிதர்கள் தான், மெஷின் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கு இவங்க, நம்ம வீட்டு வேலைக்காரியும் ஒரு மனிதர் தான், அவள் மெஷின் கிடையாதுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்குகிறாங்க. அப்பதான் இவரு வேலைக்காரியை நம்ம எப்படி எல்லாம் வேலை வாங்குறோம்னு நினைச்சு பாக்குறாரு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லேடி வேலைக்காரியை கூப்பிடுறாரு. உடனே அவரோட கணவன் வேலைக்காரியை கூப்பிடாது, நானே எடுத்துட்டு போய் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு டீ காப்ப அவரே எடுத்துட்டு போறாரு. அதை பார்த்துட்டு மனைவி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆபீஸ் கிளம்பிட்டு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷூவை கால்ல போடாம கையில எடுத்துட்டு போறாரு. அதை பார்த்து இந்த வேலைக்கார பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுகிறார். வேலைக்காரியாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண் தானே, செய்யும் வேலையை வைத்து யாரையும் இழிவாக நடத்தாதீர்கள். தன்னுடைய கணவனுக்கு அவர் செய்த தவற சுட்டிக்காட்டி அவரை நல்வழிப்படுத்திய இந்த மனைவியோடு செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட்